1.1ல 6th செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இது left hand side, இது right hand side. ஓகேவா இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உனக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணணும், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணணும். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross B intersection C. நான் போன ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே சொன்னேன், எப்போவுமே முதல்ல பிராக்கெட்டை தான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகேவா இல்லையா? அப்போ பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கு, B intersection C கொடுத்துருக்கு. முதல்ல பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ B intersection C இதுக்கு வந்து பேர் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டர்செக்ஷன். இதுக்கு பேர் வந்து என்னது, இன்டர்செக்ஷன். இதுக்கு பேர் வந்து என்னது, யூனியன். யூனியன்னா சேர்ப்பு. இன்டர்செக்ஷன் அப்படின்னா வெட்டு. வெட்டுனா உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா காமனா உள்ளது. ஓகேவா இல்லையா? ஸோ கவனி. ஸோ A intersection B union intersection C, A cross B intersection C. ஸோ B intersection C intersection அப்படின்னா காமனா உள்ளது. எதுல காமனா உள்ளது, Bலையும் Cலையும் காமனா உள்ளது. எது B வந்து என்னது 2 3 4, C வந்து என்னது 3, 5. இந்த ரெண்டுலையும் உனக்கு எது காமனா இருக்கு, 3 3. இதான் வந்து என்னது B intersection C. அடுத்து உனக்கு என்ன கொடுத்திருக்கான், A cross B intersection C கொடுத்திருக்கான். A வந்து என்னது 0, 1 cross B intersection C வந்து என்னது 3. அப்போ A cross B intersection C வந்து என்னது 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கிராஸ் கொடுத்திருக்கான். அப்போ A வந்து உனக்கு என்ன சொல்லியிருக்கு 0, 1. B intersection C வந்து என்னது 3. அப்போ உனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா A cross B intersection C is equal to 0, 3, 1, 3. So left hand side உனக்கு என்ன ஆச்சு, left hand side உனக்கு ஓவர். ஓகேவா இல்லையா? So left hand side ஓவர். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடு உனக்கு என்ன சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா உனக்கு என்ன கொடுத்துருக்கான், ரைட் ஹேண்ட் சைடு A cross B intersection A cross C. முதல்ல பிராக்கெட்ல உள்ளத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், எப்பவுமே சால்வ் பண்ணனும். சோ A cross B, A B, A வந்து என்னது 0, 1, 0, 1. B வந்து என்னது 2 3 4. அப்போ கிராஸ் B 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. So A cross B over. அடுத்து A cross C பார்க்கணும். A cross C இது A, இது C. A வந்து என்னது 0, 1. C வந்து என்னது 3, 5. இப்போ A cross C னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. So A cross B over A cross C over. இப்போ அடுத்தது இதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்தமா இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் என்னது
வெட்டு அதாவது காமன் A cross B இன்டர்செக்ஷன் A cross C இதான் என்னது ரைட் ஹேண்ட் சைடு என்ன சார் வரும் அப்படின்னா இந்த ரெண்டுலயும் காமன் உள்ளது வந்து இன்டர்செக்ஷன் வந்து காமன் யூனியனா சேர்ப்பு இது இன்டர்செக்ஷன் இது காமனா இருக்கு 0,3 0,3 அடுத்தது காமனா இருக்கு 0,4 இல்ல 1,2 இல்ல 1,3 1,3 இருக்கா சோ 1,3 1,5 இங்க இருக்கு இங்க இல்ல சோ இதான் ஆன்சர் இப்போ நல்லா கவனி எது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதான் வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து என்னது ரைட் ஹேண்ட் சைடு இங்கேயும் 0,3 1,3 தான் இங்கேயும் 0,3 1,3 therefore left hand side is equal to right hand side அப்போ ரெண்டு ஈக்குவல் சொல்லி மென்டாச்ல வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ क्वेश्चन உள்ள எடுத்து எழுத போறோம் என்ன கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C left hand side is equal to right hand side prove பண்ணியாச்சு that's it